Good morning, children. Today we are going to learn about resources. Unit 1. Introduction. A country's social, economic, and political strength lies in the distribution, utilization, and conservation of its resources. Anything which can be used for satisfying the human needs is called resource. Natural resources are resources that exist without action of humankind. Natural resources are obtained from environment. Many natural resources are essential for human survival. Resources always cannot be consumed in their original form, but they must be processed into usable commodities and usable things. Importance of resource. 1. Natural resources satisfy daily needs of man, such as food, clothing, and shelter. Second, natural resources also contribute immensely to boost up a nation's economy. Learning objectives. Importance of resources. Describe the renewable resources. Understand the non-renewable resources. Identify the fossil fuel resources. இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா மனிதனுக்கு, எல்லா ஹியூமனுக்கும் பேசிக் நீட்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் ஆகிறது ரிசோர்ஸஸ் தான். ரிசோர்ஸஸ் யூஸ்ஃபுல் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் தியர் பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு எது தேவைன்னா, அதிக தேவைன்னா வளங்கள், ரிசோர்ஸஸ் ரொம்ப தேவைப்படுது. ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக், சோஷியல் ஸ்டேட்டஸ், பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ், ஸ்ட்ரென்த்து, அதனுடைய யூட்டிலைசேஷன், கன்சர்வேஷன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அதோடைய ரிசோர்ஸஸ் மூலயமா தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இல்லாமல் ஒரு ஹியூமன் கைண்டால் எந்த ஆக்ஷனும் எக்ஸிட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெனி ஹியூமன் ரிசோர்ஸஸ், அதாவது மெனி ரிசோர்ஸஸ் ஹியூமனுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரிசோர்ஸஸ் அதோடைய ஒரிஜினல் ஃபார்ம், அதாவது டைரெக்டாக எந்த ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ண முடியாது. அதை ப்ராசஸ்டு ஆகி அதை ப்ராசஸ் கரெக்டாக அதை பதம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை யூஸபிள் கமாடிட்டிஸாக அல்லது யூஸபிள் திங்ஸாக யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தங்கம் ஒரு ஸ்டோன் மாதிரி தான் இருக்கும், பார்த்துருப்பீங்க. சில்வரும் சும்மா ஒரு சாதாரண ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் மாதிரி தான் பார்த்தா இருக்கும். ஆனால் அதை டைரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதை நெருப்பூட்டி அதை உருக்கி அப்புறம் அதுக்கு கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ், கெமிக்கல், சில மினரல்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆர்னமெண்ட்ஸாக, ஜுவல்ஸாக மேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். இதில் என்ன சொல்கிற வராங்கன்னா, மனுஷனுடைய மூணு பேசிக் நீட்ஸ் என்னெல்லாம்? ஃபுட், க்ளோத்திங், ஷெல்டர், அதாவது உணவு, உடை, தங்குற இடம். இந்த மூணு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது டெய்லி நீட்ஸை. அடுத்தது ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக்கை பூஸ்ட் பண்ணுறதே யாருன்னா இந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான். ஓகே. Resources. Basis of origin, basis of renewability, biotic resources, abiotic resources, renewable resources, non-renewable resources. இயற்கை. இப்போ நேச்சுரல் ரிசோர்ஸஸில் ரெண்டு வகை உண்டு. ஒன்று பேசிக் ஆஃப் ஆரிஜின், இன்னொன்று பேசிக் ஆஃப் ரெனியூவபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக் ஆஃப் ஆரிஜினில் பயோட்டிக் ரிசோர்ஸ் அண்ட் ஏபயோட்டிக் ரிசோர்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது. ரெனியூவபிலிட்டியில் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் non-renewable resourcesனு ரெண்டு வகை இருக்குது. On the basis of origin, resources may be divided into two types. They are 1. Biotic resources, 2. Abiotic
resources. 1. Biotic resources. Biotic resources are found in the biosphere which are obtained from living and organic material. It includes forests, crops, birds, animals, fishes, man, and materials that can be obtained from them. Fossil fuels such as coal and petroleum are also included in this category because they are formed from decayed organic matter. Abiotic resources. Abiotic resources are the non-living parts of an environment. Examples of abiotic resources include land, water, air, sunlight, and heavy metals, including ores such as gold, iron, copper, silver, etc. On the basis of renewability, resources can be divided into two types. They are 1. Renewable resources, 2. Non-renewable resources. இப்போ இதில் வந்து பயோட்டிக் ரிசோர்ஸஸ்னால் என்னது? பயோட்டிக் ரிசோர்ஸ் வந்து அப்டைன் ஃப்ரம் லிவிங் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், அதாவது உயிரினங்கள் மூலமாக கிடைக்கிறது. இதில் ஃபாரஸ்ட் காடுகளை, க்ராப்ஸு, பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபிஷ், மேன், மெட்டீரியல்ஸ், இதுக்கு எல்லாமே கேன் பி அப்டைன் ஃப்ரம் தெம். அவங்க தான் என்னவா மாறுவாங்க? அந்த உயிரினங்கள் வந்து ஒரு பல்லாயிரம் வருஷம் கழித்து ஃபாசில் ஃபியூலாக சச் ஆஸ் கோல் அண்ட் பெட்ரோலியமாக அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கடலுக்கு அடியில் பெட்டுன்னு சொல்லுவாங்களா, மீன்கள் வந்து இறந்து போனதுக்கப்புறம் பெட்டுக்கு அடியில் போயிட்டு அதே டிஸ்போஸ் ஆகிடும். அது வந்து என்ன ஆகும்னா, அந்த கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்களா, பெட்டுக்கு அடியிலேருந்து எடுப்பலாம். அதை தான் டிக்ளேட் ஆகணுன்னா ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து டிக்ளேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மினரல் ஃபார்மில் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுதான் பயோட்டிக் ரிசோர்ஸஸ். உயிரினங்கள் இறந்ததுக்கப்புறம் கிடைக்கிற ரிசோர்ஸஸ் தான் பயோட்டிக் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸ்க்குனா நான் லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ். அது என்னெல்லாம் வரும்? லேண்ட், வாட்டர், ஏர், சன்லைட், ஹெவி மெட்டல்ஸ், கோல்டு, அயன், காப்பர், சில்வர், இதெல்லாம் ஏபயோட்டிக் ரிசோர்ஸஸில் வரும். இதில் வந்து ரெனியூவபிலிட்டி எப்படின்னா 2 வகையாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், இன்னொன்று நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். Interaction between biotic and abiotic elements. The physical and biological elements of environment are dynamic in nature. The sun is the major source of energy. All changes in the abiotic environment are powered by solar energy. The circulation of air and water brings about changes in climate conditions in different seasons. These climate changes further affect biotic elements. All plants and animals depend on abiotic environment for their food. All the plants obtain their food directly from land, water, air and the sun. All animals, whether herbivores or carnivores, get their food from the plants and animals. Human beings also bring changes in the physical environment by the activity of mining, agriculture, road construction, etc. The interaction between the elements of physical and biological environment are responsible for all variations in the soil, vegetation, and distribution of plants and animals. Resources. A renewable resource is a resource which can be used repeatedly and replaced naturally. Renewable resources harvested and used rationally will not produce pollution. The use of renewable resources and energy sources is increasing worldwide. Example: solar energy, wind energy, and hydropower. Solar energy. The sun produces energy in the form of heat and light. Solar energy is not harmful
to the environment. Photovoltaic devices or solar cells directly convert solar energy into electricity. Individual solar cell in group panel can perform small applications from charging calculator, watch batteries to large such as to power residential dwellings. Photovoltaic power plants and concentrating solar power plants are the largest solar applications covering acres. India, China, Japan, Italy, and States of America are major utilizers of solar energy in the world. ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் என்னது? ஒரு இயற்கையாக கிடைக்கிற ஒரு வளத்தை வந்து திரும்ப திரும்ப நம்ம அதை யூஸ் பண்ணுறது தான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி சொல்லுவோம், இன்னொன்று வந்து விண்ட் எனர்ஜி சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஹைட்ரோ பவர் எனர்ஜி சொல்லுவோம். சோலார்னால் சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிறது, காற்று மூலமாக கிடைக்கிறது, அப்புறம் தண்ணீர் மூலமாக கிடைக்கிறது. இது மூணுமே திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிடைக்கிறது. அதாவது renewable resources is the resources which can be used repeatedly and replaced naturally அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் திரும்ப திரும்ப நம்மளுக்கு கிடைக்கிறது தான் renewable resourcesன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சோலார் எனர்ஜி பற்றி பார்ப்போமா? சோலார் எனர்ஜியில் என்ன சொல்கிறாங்க? அந்த சூரிய மூலியமாக கிடைக்கிற ஹீட் அண்ட் லைட், அதாவது வெப்பமும் ஒளியும் வச்சு அதை வச்சு என்ன பண்ணுறாங்களா, போட்டோவோல்டிக்னு ஒரு டிவைஸ் ஆர் சோலார் செல், அந்த டிவைஸ் மூலமாக டைரெக்டாக அந்த ஒளியையும் வெப்பமையும் கன்வெர்ட் ஆக்கி சோலார் எனர்ஜியாக மாற்றி, சோலார் எனர்ஜியை வந்து எதாக கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் ஆகுறாங்க. இந்த கன்வெர்ட் ஆக்குறதுக்கு தான் அவங்க வந்து சோலார் செல் இன் குரூப்ஸ் ஆஃப் பேனல் அப்படின்னு ஒரு இடத்துல அப்படி மேட் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க ஒரு குரூப்பாக ஒரு இடத்துல. இதில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் லைக் கால்குலேட்டர், வாட்ச் பேட்ரிஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன பவர் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங், அந்த மாதிரி சின்ன சின்னதாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சோலார் பவர் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு லார்ஜ் சோலார் அப்ளிகேஷன், ஒரு ஏரியாவை, ஒரு டோட்டல் ஒரு ஏக்கர் வாங்கி அந்த ஏரியாவை கவர் பண்ணி சூரிய ஒளியும் வெப்பத்தில் மூலமாக வர சோலார் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இதை எங்கெல்லாம் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்தியா, சைனா, ஜப்பான், இட்டாலி அண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஆர் த மேஜர் utilizer of solar energy in the world அப்படின்னு சொல்றாங்க. Wind energy. Wind power is clean energy since wind turbines does not produce any emissions. In recent years, wind energy has become one of the most economical and renewable energy technologies. The classic Dutch windmill harnessed the wind's energy hundreds of years ago. Modern wind turbines with 3 blades dot the landscape today, turning wind into electricity. Major wind energy producing countries are United States, China, Germany, Spain, India, United Kingdom, Canada, and Brazil. Major wind farms in India. Wind farms. Uppandal in Kanyakumari district, Tamil Nadu state. Installed capacity in megawatts 1500. Jaisalmer district in Rajasthan state 1064. Brahmanwell, Dhule district in Maharashtra states 528. Dalgaon, Sangli district in Maharashtra state 278. Damanjodi in Damanjodi district in Odisha state 99. நெக்ஸ்ட் வந்து விண்ட் எனர்ஜி. உங்களுக்கு விண்ட் பவர்
அதாவது நீங்கள் கன்னியாகுமரியோ நாகர்கோயிலோ இல்லை கயத்தார் போகிற வழியில் பார்த்துருப்பீங்க, நிறைய விண்மில்ஸ் அந்த 2 சைட்லேயும் நிறைய விண்மில்ஸ் வந்து இருக்கும். அதாவது 3 விங்ஸ் வச்சு பெரிய விண்மில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த விண்டு மூலமாக இயற்கையான வர காற்று மூலமாக நம்மளுக்கு வந்து விண்டை வந்து கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணி விண்ட் எனர்ஜியாக மாற்றி அது மூலமாக கரண்ட் எடுக்கிறோம். எப்படின்னா டர்பின்ஸ் அப்படின்னு ஒரு அந்த விண்ட் எனர்ஜியில் வந்து ஒன்று இருக்குது. எப்படின்னா 3 விங்ஸ் மாதிரி பிளேட் மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு ரவுண்டு மாதிரி ஒரு நோஸ் மாதிரி ஒரு ரவுண்டு, மூக்கு மாதிரி ஒரு ரவுண்டு இருக்கும். அந்த ரவுண்டுக்குள்ளே வீல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இந்த நீங்கள் பர்ஷியன் வீல் பார்த்துருந்துன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அந்த காலத்தில் வாட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க பர்ஷியன் வீல்னு. அந்த வீல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு காற்றின் வேகம் அடிக்க அடிக்க அந்த பிளேட்ஸ் 3 பிளேட்ஸ் அந்த விசிறிகள் வந்து சுத்த ஆரம்பிக்குள்ள அந்த 2 வீல்கள் வந்து அப்படியே ஒன்றுக்கு இணைஞ்சு அப்படியே சுற்றும். ஒவ்வொரு சுத்துக்கும் கரண்ட் வந்து கொஞ்சம் ஒரு எத்தனையோ யூனிட்ஸ் வந்து ஏறிட்டே போகும். இத்தனை பிட்டாக ஏறும். அது வந்து மெகா வாட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதை தான் சொல்கிறாங்க மாடர்ன் டச். அந்த காலத்தில் மாடர்ன் கிளாசிக்கல் டச் விண்மில் எப்படி இருந்துச்சுன்னா மரப்பலகையில் செஞ்சுருப்பாங்க. 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் இது வந்து அப்போமே விண்மில்லை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க மரப்பலகையில் செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்ம மாடர்ன் டெக்னாலஜி மூலம் டர்பின்ஸ் அப்புறம் வித் 3 பிளேட் அப்படின்னு சொல்லி 3 பிளேட்ஸ் வச்சு மூலயமா அதுலேருந்து எத்தனையோ ஏக்கரில் ஃப்ரீ லேண்டில் இருக்கிற இடத்துலலாம் விண்மில்ஸை செட் பண்ணி அதுலேருந்து வர அதுலேருந்து காற்றடிக்குள்ள சேகரிக்க யூனிட்ஸை வந்து எலக்ட்ரிசிட்டியாக பவரை வந்து அந்த விண்ட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்காங்க. இதில் எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் மேஜராக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட், தென் சைனா, ஜெர்மனி, ஸ்பெயின், இந்தியா, யுனைடெட் கிங்டம், கனடா அண்ட் பிரேசில். இவ்வளோ நாடுகளும் இந்த விண்மில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து சில இடத்துல மேஜர் ஃபார்ம்ஸ் இருக்குது. முப்பண்டலம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னியாகுமரியில் இருக்குது, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் இருக்குது. அதில் வந்து 1500 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஜெய்சல்மார்னு ஒரு இடம் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அதில் 1064 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். பர்ஹா மென்வெல் டுலின்னு ஒரு இடத்துல, அது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் 528 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தலாங்கோன் சங்ஹலி அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு இன்னொரு இடத்துல இருக்குது. மகாராஷ்டிராலே 278 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தாமன் ஜோடி அப்படின்னு ஒரு இடம் ஒடிசாவில் இருக்குது. அவங்க வந்து 99 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. Hydropower. Water is considered as a great source of energy. At present, water is used for producing hydroelectric power. Hydroelectricity is generated from moving water with high velocity and great falls with the help of turbines and dynamos. Hydroelectricity power is the cheapest and most versatile source of energy out of all the known energy. Hydroelectric power is a renewable resource. China, Canada, Brazil, United States of America, Russia, India, Norway, and Japan are some countries producing hydroelectricity. China is the largest producer of hydroelectricity. Hydroelectricity projects in India. Installed capacity in megawatts and state. Tegri Dam 2400 Uttarakhand. Sri Sailam Dam 1670 Andhra Pradesh. Nagarjuna Sagar Dam
960 Andhra Pradesh. Sardar Sarvor Dam 1450 Gujarat. Bakra Nangal Dam 1325 Punjab. Koina Dam 1960 Maharashtra. Metur Dam 120 Tamil Nadu. Idukki Dam 780 Kerala. ஹைட்ரோ பவர் வந்து வாட்டர்லேருந்து எடுக்கிறது. அதாவது ஒரு வாட்டர்லேருந்து எப்படி எடுப்பாங்கன்னா, ஒரு உயரத்துலேருந்து கீழே ஃபோர்ஸ் நோக்கி தண்ணி வந்து ஃபோர்ஸாக உள்ற இடத்துல தான் அந்த ஃபோர்ஸில் உள்றதை வச்சு தான் எலக்ட்ரிக் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டேம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல டேம்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. டேம்ஸ் கட்டி அந்த ஃபோர்ஸில் உலக்குள்ள அந்த வாட்டருடைய மூவிங்கில் வந்து ஹை வெலாசிட்டியோட அந்த கிரேட் இது ரொம்ப ஒரு ஸ்பீடில் வந்து வாட்டர் வந்து ஃபாலோ ஆகக்குள்ள இதுலேயும் டர்பின்ஸையும் டைனமோஸையும் வச்சு வித் ஹெல்ப் ஆஃப் இந்த ரெண்டையும் வச்சு தான் வாட்டர் எனர்ஜியை வந்து அப்படியே ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவராக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சீப்பஸ்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, சைனாவில், கனடாவில், பிரேசில், தென் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா, நார்வே அண்ட் ஜப்பான். இவ்வளோ இடத்துலையும் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சைனா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எங்கெல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னா, உத்தரகாண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, அதில் தெரி டேம் அப்படின்னு ஒரு இடம், தெரி டேம்னு கட்டியிருக்காங்க. அதில் 2400 மெகாவால்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆந்திர பிரதேஷில் ரெண்டு இடத்துல டேம் இருக்குது. ஸ்ரீ ஷைலம் டேம், நாகார்ஜுனா சாகர் டேம். இந்த ரெண்டு இடத்துலையும் 1670 960 மெகாவால்ட்ஸும், சர்தார் சர்வார் டேம் குஜராத்தில் இருக்குது 1450, பக்ரானங்கல் டேம் 1325 மெகாவாட்ஸ் பஞ்சாபில், தென் கொய்னா டேம் 1960 மகாராஷ்டிராவில், மேட்டூர் டேம் 120 வாட்ஸ் தமிழ்நாட்டில், இடுக்கி டேம் கேரளாவில் 780 இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. Hydroelectricity projects in other countries. Name of the project, country, river, installed capacity in megawatts. Three Gorges Dam, China, Yangtze River, 22,500. Itaipu Dam, Brazil and Paraguay, Parana River, 14,000. Xiladu Dam, China, Jinsha River, 13,860. Guri Dam, Venezuela, Caroni, 10,235. Tucuruí Dam, Brazil, Tocantins, 8,370. The map is given below regarding distribution of renewable resources of wind energy, hydropower and solar energy. அடுத்தது வந்து அதே இது கண்ட்ரி வைஸில் பார்த்திங்கன்னா, சைனாவில் வந்து 3 கோர்ஜியஸ் டேம்னு ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து 22,500 மெகாவால்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இட்டைப்பூ டேம்னு இருக்குது, எங்கன்னா பிரேசில் அண்ட் பெர்கேயு அப்படின்னு. அதில் வந்து 14,000 மெகாவால்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஜைசோடு டேம்னு இருக்குது, சைனாவில் 13,860 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் குரி டேம்னு வென்சுலேல இருக்குது,
10,235 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டுருக்ரி அப்படின்னு ஒரு டேம் இருக்குது பிரேசிலில், 8,370 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ கீழே நீங்கள் வேர்ல்டு மேப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, அதில் நீங்கள் நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா விண்டுக்கு வந்து ஹேஸ்ட்ரிக் ஆரஞ்ச் கலர் ஸ்டாரில் வந்து எங்கெங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கு நார்த் அமெரிக்காவில் இருக்குது, தென் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்குது, தென் சைனாவில் இருக்குது. அப்படி அப்புறம் ஹைட்ரோ பவர் வந்து இந்தியா, சைனா, ரஷ்யா, தென் யூரோப், தென் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. சோலார் எனர்ஜி பார்த்திங்களா ப்ளூ ஸ்டாரில் இருக்கும். அதே மாதிரி இந்தியா, சைனா, யூரோப் கண்ட்ரீஸ், தென் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இவ்வளோ இடத்துலையும் வந்து அந்த பிளேஸ் அவங்க வந்து மார்க் பண்ணி இருக்காங்க. அது நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், புக்கை ரெஃபர் பண்ணுங்கள்.